தேசிய புத்தக ஆர்வலர்கள் தினம் இன்று கடைபிடிக்கப்படுகிறது. புத்தக பிரியர்கள் மற்றும் புத்தகங்கள் படிப்பதன் முக்கியத்துவம் பற்றிய ஒரு செய்தி தொகுப்பினை தற்போது காணலாம். ஒவ்வொரு ஆண்டும் ஆகஸ்ட் 9ஆம் தேதி தேசிய புத்தக ஆர்வலர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. மக்களின் மனதில் ஆர்வத்தை உருவாக்கவும் வாசிப்பின் நன்மையை கொண்டு சேர்க்கவும் தேசிய புத்தக ஆர்வலர்கள் தினம் கொண்டாடப்படுகிறது. ஒரு நாட்டின் நாகரீகம், கலாச்சாரம், வாழ்க்கை முறை, பல சுவாரஸ்யமான நிகழ்வுகள் உள்ளிட்டவை புத்தகங்களை வாசிப்பதன் மூலம் நாம் அறிந்து கொள்கிறோம். இதனை பற்றி விரிவாக எடுத்துரைக்கிறார் எழுத்தாளர் அரந்தை மணியன். புத்தகங்கள் படிக்கிறது முக்கியத்துவம் என்ன? தேசிய புத்தகங்கள் ஆர்வலர் தினம் எதனால கொண்டாடணும்னு நினைக்கிறீங்க? ஒவ்வொரு நாட்டின் நாகரிகம், கலாச்சாரம், பண்பாடு, மக்களின் வாழ்க்கை முறை, எப்படி வாழ வேண்டும், எப்படி வாழ்ந்திருக்கிறார்கள், அதை தவிர கற்பனையான பல கதைகள், நமக்கு நல்ல செய்திகளை சொல்லக்கூடிய பல கருத்துக்கள் ஆகியவற்றையெல்லாம் தெரிந்து கொள்வதற்கு புஸ்தகம் படிப்பதுதான் மிகவும் உதவி செய்யும். இப்போது நான் இருந்து கிட்டத்தட்ட 30 நூல்கள் எழுதியிருக்கிறேன் என்றால் புஸ்தக வாசிப்பில் எனக்கு இருந்த ஈடுபாட்டின் காரணமாகத்தான் என்னால் ஒரு எழுத்தாளனாக உருவாக முடிந்தது. ஒவ்வொரு இளைஞியும் நூலை படிக்கும் வழக்கத்தை ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். இதை தூண்டும் விதமாகத்தான் இந்த தேசிய புத்தக ஆர்வலர் தினம் கொண்டாடப்படுகிறது. புத்தகங்கள் இணையதளம் போல் அல்லாமல் ஆழமான மற்றும் நுணுக்கமான செய்திகளை தருகின்றனர். சார், இன்றைய தலைமுறை இளைஞர்களை புத்தகம் படிக்க ஊக்குவிப்பது எப்படி? நூல்களை வாசிக்கும் பழக்கம் மிகவும் குறைந்திருக்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும். எங்கள் தலைமுறையில் சேர்ந்தவர்கள் எல்லோரும் ஏராளமான நூல்களை நாங்கள் படிக்க தொடங்கினோம், படித்து கொண்டிருந்தோம், இப்போதும் படித்து கொண்டிருக்கிறோம். ஆனால் இப்போதைய இளைய சமுதாயம் நூல்கள் வாசிப்பதில் அவ்வளோ அக்கறை காட்டுவதில்லை. அவர்கள் என்ன நினைக்கிறார்கள், இணையத்தில் போய் ஒரு பட்டனை கிளிக் பண்ணால் உடனே எல்லாம் தெரிஞ்சிடும் அப்படின்னு நினைக்கிறாங்க. உண்மையில் இணையத்திலிருந்து புள்ளி விவரங்கள், டேட்டான்னு சொல்கிறோமே, அது மாதிரி மேலோட்டமான விவரங்கள் மட்டும்தான் இணையத்தில் கிடைக்கும். நுணுக்கமான ஆழமான செய்திகளையும் கருத்துக்களையும் கலாச்சார செய்திகளையும் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் நூல்களை படிப்பது ஒன்றுதான் ஒரே வழி. புத்தகங்கள் பொழுதுபோக்குக்கு மட்டுமல்லாமல் புதிய தகவல்களையும் தெரிந்து கொள்ளலாம் என்கிறார் அரந்தை மணியன். இளைஞர்கள் படிக்கக்கூடிய சில முக்கியமான புத்தகங்கள் மற்றும் நாவல்களை கொஞ்சம் பரிந்துரைங்க சார். அண்மை காலத்தில் பார்த்தால் எஸ். ராமகிருஷ்ணன், ஜெயமோகன், நாஞ்சில் நாடன் போன்ற அருமையான எழுத்தாளர்களின் நூல்கள் எல்லாம் வெளிவந்து கொண்டிருக்கின்றன. அவர்களை படிக்கும்போது நமக்கு எழுத்தின் தன்மை எப்படி மாறி இருக்கிறது, புதுமைப்பித்தன் காலத்திலிருந்து இன்று நாஞ்சில் நாடன் காலம் வரை எழுத்தின் தன்மை, அதனுடைய நடை, உரையாடல்களின் போக்கெல்லாம் எப்படி மாறி இருக்குங்கிறது தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லை, அவர்கள் சொல்லக்கூடிய புதிய புதிய கருத்துக்களை நம்ம புரிந்து கொள்ள முடியும். அண்ட் அந்த மாதிரி ஒரு நூல்களை படிக்கும்போது நம்ம பொழுதுபோக்காக மட்டும் நூல்களை படிக்காமல் ஆழ்ந்த அறிவுபூர்வமான கருத்துக்களை தெரிந்து கொள்ளவும் முடியும். தேசிய புத்தக ஆர்வலர்கள் தினம் நம் வாழ்வில் புத்தகங்கள் ஏற்படுத்தும் தாக்கத்தை நினைவூட்டுகிறது. இந்த நாள் உங்கள் இலக்கிய வேர்களுடன் மீண்டும் இணைவதற்கும் புத்தகங்கள் மீதான உங்கள் ஆர்வத்தை மீண்டும் தூண்டுவதற்கும் வாய்ப்பளிக்கிறது. டிடி தமிழ் செய்திகளுக்காக விஜய் விஸ்வநாத். இஸ்ரேலும் ஹமாஸ்